மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் பாப்பாவ அழைச்சிக்கிட்டு வரதுக்காக போறாப்ல. அங்க வீட்டுக்கு போன உடனே தாத்தா நம்ம விஜய் கிட்ட பேசி கதர்றாப்ல. எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் செஞ்சோம். உனக்கு சின்னதா அடிபட்டா கூட என்னாலயும், பாட்டியாலயும் தாங்கிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில விஜய் கால்லயே விழ போயிர்றாப்ல. அதுக்கப்புறமும் விஜய் மனசு மாறாம இருப்பாப்லயா? அதுக்கப்புறம் மனசு மாறி பரவால்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. உனக்கு செஞ்ச இதுக்கு நாங்களே போய் காவேரி கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம் அப்படின்னு தாத்தாவே சொல்றாப்ல. ஆனா விஜய் இருந்துகிட்டு இல்ல இல்ல இப்பொழுதைக்கு வேணாம். ஏன்னா காவேரிக்கு நான் யாருன்னே தெரியல. அதனால இப்பொழுதைக்கு எதுவுமே பண்ண வேணாம். இப்பொழுதைக்கு நான் பாப்பாவ மட்டும் அங்க அழைச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் நேரா போய் நம்ம அம்மு பாப்பா கிட்ட விஷயத்த சொன்ன உடனே நம்ம அம்மு பாப்பாவும் பயங்கர சந்தோஷத்துல ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம காவேரியோட அம்மா சாரதா வந்து பார்த்தீங்கன்னா, தடாபுடலா விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஒரு பக்கம் மட்டனு, ஒரு பக்கம் மீனு இப்படி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, காவேரியே "இப்ப எதுக்கும்மா இவ்வளோ சமைக்கிற? விருந்தாளி வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க ஓகே. அதுக்காக இப்படி இந்த லெவலுக்கா இறங்கி பண்ணணும்?" அப்படின்னு காவேரியே அவங்க அம்மாவ பார்த்து கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில நம்ம விஜய் பாப்பாவ அழைச்சுக்கிட்டு காவேரி வீட்டுக்கே வந்துடுறாப்ல. வீட்டுக்கு வந்த உடனே நேரா காலிங் பெல் கூட அடிக்காம சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி உள்ளார கொண்டு போய் ஹால்ல நிப்பாட்டி வச்ச உடனே, நம்ம பாப்பா மிஸ்ஸுன்னு கூப்பிட்ட உடனே காவேரி வெளியில வந்த உடனே, பாப்பாவ பார்த்த உடனே தூக்கிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில சாரதாவும் அங்க வந்து பாப்பாவ பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. ஸோ காவேரி இதெல்லாம் பார்த்துட்டு, "ஏன் அம்மா இப்படி ஃபீல் பண்றாங்க?" அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஆனாலும் காவேரிக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.